காமராஜர் இந்த பேரை கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கர்ம வீரர், கிங் மேக்கர், இப்படி பல பட்டங்கள் இல்லையா? ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரத்தை இல்ல. அந்த சரித்திரத்துக்கு பின்னாடி இருந்த அந்த மனுஷனை பத்தி தான் நாம ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாலேயே மிக சக்தி வாய்ந்த அரசியல் தலைவர்கள்ல ஒருத்தர். ஆனா இன்னொரு பக்கம் அவர் இறந்தப்போ அவர் பேர்ல சொத்துன்னு சொல்லிக்க எதுவும் இல்ல. இது எப்படி சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பெரிய அதிகாரத்துல இருந்த ஒருத்தரால எப்படி எதுவுமே இல்லாம வாழ முடிஞ்சது? வாங்க இந்த புதருக்கு விடை தேடுவோம். எல்லாரும் அவரை கிங் மேக்கர்னு தான் சொல்வாங்க. ஆனா அந்த பட்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அவரை வழிநடத்தின கொள்கைகள், அதிகமா யாருக்கும் தெரியாத சில சம்பவங்கள், அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க வேண்டியது அவரோட நேர்மை. ஆனா இது சாதாரண நேர்மை இல்ல, சமரசமே செஞ்சுக்காத ஒரு நேர்மை. இது ஏதோ மேடையில பேசுறதுக்காக வச்சுக்கிட்ட கொள்கை கிடையாது. அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவுலயும் இதுதான் அசைக்க முடியாத விதியா இருந்துச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஜப்பான்ல இருந்து சில தொழிலதிபர்கள் ஒரு சர்க்கரை ஆலை ஒப்பந்தத்துக்காக வராங்க. அப்போ அவங்க டீல் முடிஞ்சா கட்சிக்கு 1% கமிஷன் தரோன்னு சொல்றாங்க. ஆனா காமராஜர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. கமிஷன்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலா எங்க மாநிலத்துக்கு 2% தள்ளுபடி கொடுங்கன்னு கேட்டாரு. பாத்தீங்களா, லாபம் தனக்கோ கட்சிக்கோ இல்ல, நேரடியா மக்களுக்கு போகணும்னு நினைச்சாரு. இப்போ ஒரு பெரிய சர்வதேச பிரச்சனைக்கு வருவோம். அப்போதைய பிரதமர் நேரு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்காரு. இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பேங்க் கேரண்டி தேவைப்படுது. ஆனா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் எந்த பிணையமும் இல்லாம கேரண்டி தர முடியாதுன்னு கராரா சொல்லிட்டாங்க. இதனால தேசத்தோட முன்னேற்றமே நின்னு போற நிலைமை. இந்த நேரத்துல தான் காமராஜர் உள்ள வராரு. அவர் சொன்ன தீர்வை கேட்டா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. அந்த பேங்கோட சேர்மனை கூப்பிடுங்க, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலனா உங்க பேங்கையே நாங்க எடுத்து நடத்துவோம்னு சொல்லுங்கன்னாரு. அப்பப்பா, என்ன ஒரு தைரியம்! நாட்டுக்காக தன்னோட அதிகாரத்தை நேரடியா எந்த பயமும் இல்லாம பயன்படுத்த துணிஞ்சிருக்காரு. அவ்வளவுதாங்க. அடுத்த நிமிஷமே அந்த பேங்க் கேரண்டிக்கே ஒப்புதல் கொடுத்தாங்க. மத்தவங்க பேசி தீர்க்க முடியாத ஒரு விஷயத்த காமராஜரோட ஒரே ஒரு வார்த்தை முடிச்சு வச்சது. இதுதான் அவரோட மன உறுதியும் நேர்மையும் செஞ்ச வேலை. அவரோட நேர்மைய பத்தி பார்த்தோம். இப்ப அவரோட எளிமை, அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அவரோட பொது வாழ்க்கை எவ்வளவு சுத்தமா இருந்துச்சோ அதே மாதிரிதான் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையும். சொத்து சுகம் மேல அவருக்கு துளி கூட பற்றுதலே இல்ல. அவர் இறந்தப்போ அவரோட சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? கையில எண்ணிடலாம். கொஞ்ச துணிமணிகள், சில புத்தகங்கள், அவ்வளோதான். சொந்தமா ஒரு வீடு கிடையாது, கார் கிடையாது, பேங்க் பேலன்ஸ் சுத்தமா 0. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய பதவிகள்ல இருந்த ஒரு தலைவரோட நிலைமை இது. நிஜமாவே ஒரு துறவி மாதிரி தான் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு விளம்பரம், புகழ் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு தடவை ஒரு போட்டோகிராஃபர் அவரை படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு காமராஜர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஏம்பா, என் மேல ஃபில்மா வேஸ்ட் பண்ற, போய் வேற யாரையாவது படாடுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வேலைதான் முக்கியம், தன்னோட இமேஜ் இல்ல. இந்த ஒரு சம்பவம் அவரோட குணத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டும். அவங்க அம்மா அவரை பாக்குறதுக்காக ஊர்லேருந்து வராங்க. எப்படி தெரியுமா? பப்ளிக் பஸ்ல வந்து இறங்கி ஒரு கார் ஏற்பாடு பண்ணுப்பான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு காமராஜர் அரசு வண்டி பொதுமக்களோட தேவைக்கு, நம்ம சொந்த உபயோகத்துக்கு இல்லன்னு சொல்லி மறுத்துட்டாரு. பாருங்க, சொந்த அம்மாவுக்கே இதுதான் நிலைமைன்னா அவரோட கொள்கைகள்ல அவர் எவ்வளவு உறுதியா இருந்திருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. ஓகே, அவரோட நேர்மை, எளிமை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அவர் எப்படி முடிவுகள் எடுத்தான்னு பாப்போம். அவரோட ஸ்டைலே தனி. இந்த ஃபைல் அது இதுன்னு இழுத்தடிக்கிற பழக்கமே கிடையாது. மக்களோட தேவைதான் முதல், மத்ததெல்லாம் அப்புறம்தான். ஒரு கிராமத்துக்கு கரண்ட் கனெக்ஷன் வேணும்னு கேக்குறாங்க. அங்க போன இன்ஜினியர் என்ன சொல்றாருன்னா, சிமெண்ட் சப்ளை பிரச்சனை இருக்கு, அதனால கனெக்ஷன் கொடுக்க பல மாசம் ஆகும்னு சொல்றாரு. இதுதான் நம்ம ஊர்ல நடக்கிற வழமையான ஒரு விஷயம் இல்லையா? ஆனா காமராஜர் கிட்ட இந்த சாக்குப்போக்கு எல்லாம் செல்லுபடியாகாது. அவரு ரொம்ப சிம்பிளா ஒரு யோசனை சொன்னார். முதல்ல அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு இந்த கனெக்ஷனுக்காகிற பணத்தை உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. அந்த மக்களும் உடனே சரின்னு சொல்லி பணத்தை திரட்டிட்டாங்க. உடனே அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த அப்பா பணம் வேலையை உடனே ஆரம்பின்னு ஆர்டர் போட்டாரு. அவ்வளவுதான் விஷயம். பல மாசம் ஆகும்னு சொன்ன வேலை வெறும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சுது. அந்த கிராமமும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இதுதான் காமராஜரோட செயல் வேகம், மக்களோட பிரச்சனைக்கு உடனடி தீர்வு. சரி, நாம இப்போ கேட்ட அந்த கதைகள் மூலமா காமராஜர் அப்படிங்கிற மாமனிதரோட குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பாப்போம். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் காமராஜர் நெறிமுறை. முதல்ல, எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்காத நேர்மை. 2வது, நம்பவே முடியாத அளவுக்கு எளிமை.
மூணாவது, தயக்கமே இல்லாத தீர்க்கமான முடிவுகள். கடைசியா, லாபத்துக்காக இல்லாம மக்களுக்காக மட்டுமே இருந்த ஒரு தலைவர். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. அதிகாரம் கையில இருந்தும் அதைவிட கொள்கைகள் தான் பெருசுன்னு வாழ்ந்த ஒரு தலைவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே தேடணும். யோசிச்சு பாருங்க.